இன்னைக்கு வந்து தமிழகத்தில் பெரும்பான்மையான ரசிகர்கள் டிவி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் தான். அது சரி, அது விமர்சனமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நடிகர் நடிகைகளே வந்து விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்தெல்லாம் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சத்யராஜெலாம் கூட பேசியிருக்காரு. வந்து சத்யராஜெலாம் பார்த்தீங்கன்னா கிண்டலும் நையாண்டியும் கேலியும் கடுமையான எதிர்ப்பு அரசியல்லாம் கூட பேசியிருக்கார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தலைவா படத்தின் போது பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை ஏற்பட்ட போது நீங்கள் கொடநாட்டில் போயிட்டு, விஜய் அவர்களே கொடநாட்டில் போயிட்டு அந்த அம்மா முன்னாடி கையை கட்டின்னு, அம்மா 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 நான் பண்ணதெல்லாம் தப்புமா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு அத்தனை அம்மா போட்டு பேசுனீங்கல்ல. இப்போ வந்து எங்கள் தலைவரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே நீங்கள் ஜெயலலிதா ஆண்டி அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, சும்மா உங்களை கொத்து பரோட்டா போட்டிருப்பாங்க அப்படின்னு அவருக்கே உரிய பாணியில் பேசியிருக்கார். ரைட்டு, நான் கேட்குற கேள்வி, சத்யராஜ் அவர்கிட்ட நான் கேட்குற கேள்வி நீங்கள் பேசிட்டீங்க. ஏன் அந்த நேரத்தில் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதியை ஒருமையில் பேசினார். வந்து கருணாநிதி அப்படின்னு இன்னும் கூட, ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர், அவரை விமர்சனம் நான் சொல்ல விரும்பலை. அந்த நேரத்தில் அப்படி பேசினார். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க சத்யராஜ்? நீங்கள் எங்கே இருந்தீங்க? சொல்லியிருக்க வேண்டியதானே தலைவர் அப்படி இப்போ வந்து ஒருமையில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நீங்கள் ஏன் சொல்லலை? சரி, அந்த அம்மா இருந்தாங்கல்ல, இப்போ வந்து உங்கள் மகன் வந்து திமுகவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க, வர்த்தக அணியிலே இலக்கிய அணியிலே இருக்காங்க. கடுமையாக பேசுறது பூரா விஜய் எதிர்ப்பு அரசியல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய மகளையோ அல்லது உங்கள் மகன் நடிகர் சிபிராஜையோ திமுகவிலேருந்து இறக்கியிருக்க வேண்டியது தானே, பேச வச்சிருக்க வேண்டியது தானே. இந்த கொத்து பரோட்டா அங்கே அப்ளை பண்ணலாம்ல. தலைவா பட பிரச்சனை உண்மையே அந்த பிரச்சனை தான். அது உண்மையில் ஒரு ப்ரொடியூசர் லாஸ் ஆகிடக்கூடாது. அந்த படம் ஒரு பெரிய படம், அந்த ப்ரொடியூசர் தவிச்சிட்டு இருந்தார். அப்படி தவிச்சிட்டு இருந்தார். போய் கையை கட்டி நின்னாரு, பேசினார். ரைட்டு, அந்த படத்தில் நீங்களும் தான் நடிச்சிருந்தீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு நடிகர் தானே, கட்சி சாராத ஒருத்தர் தானே. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜெயலலிதா மேடத்துக்கிட்ட போய், அம்மா நானும் நடிச்சிருக்கிறேன், ஒரு பெரிய இது இருக்குது, டைம் டு லீடுன்னு தவறாக போட்டார், அந்த போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி எடுக்க சொல்லிடுறேன் நான், நீங்கள் கோவப்படாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பேசியிருக்க வேண்டியது தானே. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பாகுபலின்னு ஒரு படத்தில் நடிச்சிங்கல்ல, நடித்து முடிச்சுட்டு அது ஒரு தெலுங்கு படம். ஆனால் அந்த படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கர்நாடகாவில் உள்ள மொழி வெறியர்கள் சத்யராஜ் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ரஜினியை எதிர்க்கிறதா கன்னட பீப்புளை எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்க. வந்து அதுவும் அந்த வாட்டல் நாகராஜை வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு இருந்தீங்க.